ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மினி விலாக் என்னென்னு பார்க்கலாம். அப்படின்னா சென்னைக்கு போயிருந்தோம் இல்லையா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் அவங்க கொரியர் போட்டிருந்தாங்க. எல்லா திங்ஸும் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. சரி, ஈவினிங் ஒரு 7 o'clock மாதிரி தான் ரிசீவ் ஆச்சு. சரி, ரிசீவ் ஆனதுக்கப்புறமா உடனே நாங்கள் கடைக்கு போயிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே டேமேஜ் எல்லாமே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நாங்கள் டீ ஸ்டாலு வந்து அடுப்புலாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் கரெக்டாகவே ரிசீவ் ஆகிடுச்சு. சேஃப் அண்ட் செக்யூராகவே அனுப்பியிருந்தாங்க. பிரியாணி டபரா செட்லாம் அதெல்லாம் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் சம்மர் வருது இல்லையா, அதனால ஜூஸ்க்கு வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் போட்டிருந்தோம். எல்லா திங்ஸும் வந்து கரெக்டாக வந்து இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் நான் வந்து அன்பாக்சிங் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் கொண்டு வந்து டீ ஸ்டாலில் வச்சு செக் பண்ணிவிட்டு பர்னர்லாம் கரெக்டாக இருக்கா, எங்கேயுமே லீக்கேஜ் ஆகாமல் இருக்கா அப்படின்னு போட்டு அடுப்பை பற்ற வச்சு பார்த்துட்டோம். வச்ச உடனே கடைக்கே ஒரு அழகு வந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மளிகை ஜாமானும் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதுவும் வந்துருச்சு. அதை வந்து என் தம்பி வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு நாம் போட்டிருந்த லிஸ்ட்டுக்கு எல்லாமே கரெக்டாக வந்து ரிசீவ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றும் எடுத்து பார்த்துருந்தான். சும்மா சொல்லக்கூடாது, திங்ஸஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் தான் இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்துச்சு. நாங்கள் பாரிஸ்காக போய் பர்ச்சேஸ் பண்ணோம். பட் ஆனால் அங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இது வந்து நாங்கள் ஆன்லைன் மூலயமா தான் வந்து கடைக்கு போகாமல் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ஆனால் நீட் அண்ட் செக்யூராக வந்துருச்சு. அந்த கடைக்காரங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இனி வரும் காலங்களில் நம்ம சேனலில் வந்து ஹோட்டலில் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வரும். நம்ம சேனலில் பாருங்கள் மறக்காமல். அண்ட் தென் பை.